சரிகமா கார்வா மினி தமிழ். என் நினைப்புல நீ அப்பப்போ வர. உனக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு ஏதோ ஒரு விபத்துல நீ சாகுற மாதிரி என் மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கு. உனக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு. அது என்னன்னு தான் எனக்கு சொல்ல முடியல. என்னன்னு நீ இப்ப சொல்லிதான் ஆகணும். சொல்லு சந்திரா. இங்க வந்ததுல இருந்து உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு எதுவும் ஆகாது பாரதி. உனக்கு தான். எனக்கு அதாண்டி பயமா இருக்கு. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. ஐயா என்னங்க ஐயா சாப்பிடுங்க. எனக்கு உன் சோறு வேணாம் போ. என்ன போக மாட்டியா? நீங்க வாங்கி சாப்பிடாம நான் போக மாட்டேன். சாப்பிடுங்க ஐயா. சரி அப்ப குடு. ஆனா இத நான் சாப்பிட்டா உனக்கு ஒரு உண்மை சொல்ல வேண்டியிருக்கும். நீங்க எந்த உண்மை சொன்னாலும் நான் அதை கேட்டுக்கிறேன். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. அவர் யாரு? அவர் உனக்கு என்ன வேணும்? அவர் என் மாமனார். அப்படியா? உன் மாமனார் கிட்ட எவன் நெருங்கிட்டான். அது உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். ஐயா அப்படி சொல்லாதீங்க. அவர்தான் எங்க குடும்பத்து சொத்து. அவர் இல்லைன்னா எங்க குடும்பமே இல்ல. ஏதோ பக்கத்திலேயே இருக்காங்களே என் அத்தை, மகாலட்சுமி மாதிரி. அவங்க கழுத்துல மாங்கல்யம் எப்பவும் நிலைச்சு இருக்கணும். மஞ்சள் பூசும் முகமும் பூவும் போட்டும் அழியாம இருக்கணும். என் மாமனார் உயிர் போயிடக்கூடாது. என் அத்தை சுமங்கலியா தான் இருக்கணும். ஐயா அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். சொல்லுங்க ஐயா, இப்ப நான் என்ன செய்யணும்? ஊனுக்கு ஊன்தான் மருந்து, உயிருக்கு உயிர்தான் மருந்து. அவர் உயிர் போகாம இருக்கணும்னா ஓர் உயிர் போகணும். ஐயா அதுக்கு நான் என் உயிரை கொடுக்கிறேன். என் மாமனார் உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதை என்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? போ, அங்க போய் சொல்லு. உன் குலதெய்வம் ஆத்தா கிட்ட போய் சொல்லு. உன் உயிரை உன் மாமனாருக்காக ஒப்பு கொடுக்குறேன்னு போய் சொல்லு. அவ மனசு வச்சா மட்டும்தான் உன் உசுரை எடுத்துட்டு உன் மாமனார் உசுரை காப்பாற்ற முடியும். போ.
அத்தா, ஏன் என் மாமனார் உயிர் மேல கண்ணு வைக்கிற? என் மாமாவை உயிரோடு விட்டுடு. வேணும்னா ஏன் உயிரை எடுத்துக்கோ. உனக்கு தேவை ஒரு உயிர் தானே, அது ஏன் உயிரா இருக்கட்டும். என் அத்தையோட பூவையும் பொட்டையும் அழிச்சிடாதம்மா. வேணும்னா என்ன அழிச்சுக்கோ. நான் இப்போ உனக்கு பண்ணி கொடுக்கிற சத்தியம் நீ எனக்கு பண்ணி கொடுக்கிற சத்தியம் மாதிரி தான். இது உன் மேல சத்தியம். பாரதி, பாரதி நில்லு. உனக்கு இங்க ஏதோ பிரச்சனை இருக்குதானே? இல்லனா திடீர்னு இப்படி சம்பந்தம் இல்லாம ஏன் தோண போகுது? உண்மையிலே உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லு. ஏன் உயிரை கொடுத்தாவது உன்னை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறேன். இல்ல சந்திரா, என் உயிரை நீங்க மட்டும் இல்ல, யாராலையும் காப்பாத்த முடியாது. எனக்கு உயிர் கொடுத்த கடவுளுக்கு நான் தான் காணிக்கை ஆயிட்டேன். அந்த காணிக்கைய கடவுள் ஏத்துக்கிற நேரத்தை தான் நானே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பாரதி சொல்லு, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நிறைய த்ரில்லர் படம்லாம் பாப்பியா சந்திரா? எல்விஷனுங்கிற என் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ற? அப்படிலாம் எதுவுமே கிடையாது சந்திரா. நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீயா ஏதாவது கற்பனை பண்ணி குழப்பாத. லேக்கா, இவ இப்படிதான் காலேஜ் படிக்கும் போது கூட நிறைய த்ரில்லர் புக்ஸ் எல்லாம் படிப்பான். அது இன்னும் இவ விடல போல இருக்கு. சந்திரா கூல், எனக்கு எதுவுமே ஆகாது. இந்த உலகத்துல என்ன பதவியில இருக்கலான்னு மட்டும்தான் யோசிக்க நமக்கு ரைட்ஸ் இருக்கு. நமக்கு வர ஆபத்து, மரணம், நம்ம தலைவிதி, இதெல்லாம் யோசிக்க கடவுள் இருக்காரு. அத அவர்கிட்ட விட்டுட. நீ ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிற? நான் உங்களை பார்த்த சந்தோஷத்துல இருக்கேன். நீங்களும் சந்தோஷமா இருங்க. என்ன ப்ளீஸ் டி. நல்லா ஓட்டுறாருல. போங்க போங்க, நல்லா பெரிய சுத்தா போங்க. மாப்பிள்ள, காரும் பைக் ஓட்டுறவங்களுக்கு என்ன மாதிரி ஆசை வந்திருக்குது பாத்தியா? மாமா, என்னதான் இருந்தாலும் ஏர் உழுத மாதிரி வருமா? மிஷின் வாழ்க்கை நம்ம கிராமத்தையும் விட்டு வைக்கல. நிலம் உழுவ மிஷினு, நெல் அடிக்க மிஷினு, தண்ணி இறக்கிறது கூட மிஷின் வந்துருச்சு. எல்லாமே மாறி போச்சு. இயற்கை எப்போ செயற்கையாச்சோ அப்போவே மனுஷனோட ஆயுளும் குறைஞ்சி போச்சு. அது தெரியாமலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சரியா சொன்ன மாப்பிள்ள. நான் டிராக்டர்லாம் ஓட்டுறதில்ல, இப்பவும் மாட்டை கட்டி நான் உழவு தான் செய்யறேன். அதனாலதான் உன் மாமா உடம்பு இன்னும் ஸ்ட்ராங்கா திடமா இருக்கு. சூப்பர் மாமா. ப்ரோ, வேற எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. என்ன ட்ரிஃப்ட், என்ன நல்லா பவர், இருந்துதா? செமையா இருந்துச்சு. செம. என்னங்க இது? கிணறுல குளிக்க போறேன்னு சொல்லிட்டு இங்க டிராக்டர் ஓட்டிட்டு இருக்கீங்க? ஏமா, டிராக்டரை பார்த்ததும் ஓட்டி பார்க்கணும்னு ஆசை வந்திருக்கும். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. கார் ஓட்டுறதை விட டிராக்டர் சூப்பரா ஓட்டுறீங்க. யா, தேங்க் யூ. லேக்கா, இந்த இடம், இந்த கெட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. சூப்பரா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி அட்மாஸ்பியரே பார்த்ததில்ல. இந்த இடம், நீங்க, நாங்க எல்லாம் புது அனுபவமா இருக்கு. சொல்லப்போனா இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? எப்படி எப்படி? சின்ன மச்சான். சின்ன மச்சானா? புரியல பிரதர். நீங்க சிஸ்டர் கண்ணுக்கு சின்ன மச்சா சாங்ல வர பிரபுதேவா சார் மாதிரி இருக்கீங்களா? ஓ, என்ன பாஸ், அவரு எங்க, நான் எங்க? நான் சபரி தான். அதுவும் லேக்கா சபரி நாதன். ஓ, பாரு. ஏய் செவத்த புள்ள,
ஆ? பாரதி ஏன் ஆளுக்கு ரொமான்ஸ் வந்துருச்சு உன் புவிய பார்த்து உனக்கு ரொமான்ஸ் வரலையா? போடி. அது திடீர்னுலாம் வராது. அது எப்பவும் இருக்கும். ஓ இத பாரு. அப்போ சின்ன மச்சான் 3 பேரு, செவத்த பிள்ளைங்க 3 பேரு. பாட்டு போடுங்க, அப்படியே கலக்குவோம். ஆமா கார்ல போய் பாட்டை போடுங்க, நாங்க எப்படி வரோம்னு பாருங்க. அதான் இப்போ போறேன். ரெடியா ரெடியா. உட்காருங்க உட்காருங்க. ஆஹா இது என்ன டேஸ்ட்டுங்க? ம் நம்ம ஊர்ல இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ட சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போயிடுச்சுங்க. இப்பதான் இந்த நாக்குக்கு ஒரு டேஸ்ட் வந்த மாதிரி இருக்குல்ல? பாரதி ரொம்ப தேங்க்ஸ். ஏய், எதுக்கு? இதெல்லாம் சாப்பிடணும்னு எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆசை. ஆ, அது இப்பதான் ஓ மூலமா நிறைவேறி இருக்கு. ஏய் சந்திரா, எனக்கும் இதெல்லாம் புதுசு தாண்டி. ஹரித்வார நான் சுத்தமா மறந்துட்டேன் இங்க வந்ததுல இருந்து. மாமா இவங்க ஊருக்கு போறதுக்குள்ள நம்ம கிராமத்துல என்னென்ன ஸ்பெஷல் சமையல் இருக்கோ அத்தனையும் போட்டு அசத்திடுறோம். கண்டிப்பா அடுத்த தடவை இவங்க இங்க வர வரைக்கும் அந்த டேஸ்ட் அவங்க மறக்கவே கூடாது. கண்டிப்பா அசத்திருவோம் மாப்ள. சூப்பர் மாமா. பாரதி, நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ எல்லாரையும் அறிமுகப்படுத்தினேன். ஆனா எதுவுமே தெரியாம ரொம்ப அப்பாவியா இருந்த ஒரு வயசானவரை அறிமுகப்படுத்தும் போது நீ கொஞ்சம் தடுமாறினது எனக்கு நினைவுக்கு வருது. அவரு உங்க குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்டவரா? அவரு புண்ணியமூர்த்தி, பாரதிக்கு அப்பா. பாரதி அப்பாவா? பாரதி, அவரை நீ உன் அப்பான்னு தானே இன்ட்ரோ பண்ணிருக்கணும். ஆனா நீ அப்படி சொல்லலையே. என் அப்பா எனக்கு 6 வயசு இருக்கும் போது இறந்துட்டதா எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் புவிய லவ் மேரேஜ் பண்ணி ஒரு வழியா இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான்
இது புவி வீடுன்னு எனக்கு தெரியும். அந்த நேரத்துல தான் என் அப்பா உயிரோடு இருக்காருன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. நாங்க உடனே அவரை இங்க கூட்டிட்டு வந்துட்டோம். எங்க அப்பாவுக்கு இப்போ சுயநினைவு இல்லை. நான் தான் அவரோட மகன்னு கூட தெரியாம. பாரதி, அடப்பாவுமே, உங்க அப்பாவுக்கு ஒண்ணு தெரியாத ஓகே. ஆனா நான் அவரை பத்தி கேட்கும்போது நீ ஏன் சொல்லல? அத பத்தி சொல்லணும்னா நீங்க இன்னொரு கதையை தெரிஞ்சுக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? ஏதோ நிக்கிறாரே கதிரவன் சித்தப்பா. அவருக்கும் எங்க செண்பக அத்தைக்கும் அண்ணன். என் புவிக்கு தாய் மாமா. பாரதி, எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல. உங்களுக்கே தெரியாம நீங்க உங்க சொந்த அத்தையோட பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சில விஷயங்கள் நல்லதா தான் நடந்திருக்கு. You're so blessed. You're very lucky. எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்ல லேக்கா. நான் என்ன பாவம் செஞ்சனோ தெரியல. எனக்கு நல்லது நடக்கிறதுக்கு ஈக்குவலா கெட்டதும் நடக்குது. எங்கள் அப்பாவுக்கு ஜானகின்னு ஒரு தங்கச்சி இருந்தாங்க. அவங்கள பாரதி அப்பா தான் கல்யாணம் பண்ணணும்னு எங்கள் அப்பா ஆசைப்பட்டாராம். ஆனால் பாரதி அப்பா பிஸ்னஸ் பண்ண போன இடத்துல அங்கே இருந்த வடநாட்டு பொண்ணை, அதாவது பாரதி அம்மாவை கல்யாணம் பண்ணதை ஜானகியத்தை கேள்விப்பட்டு தன்னை அவர் ஏமாத்திட்டாருன்னு தூக்கு போட்டு தற்கொலை Oh பண்ணிக்கிட்டாங்க. my God. அதனால் எங்கள் அப்பா பாரதியோட அப்பா தான் தன் தங்கச்சி இறந்ததுக்கு காரணம் கொலவெறியில் இருக்காரு. அண்ணன் இறந்துட்டாங்கிற செய்தி பாரதி சொன்னதை கேட்டு எங்களால் நம்பவே முடியல. கடவுள் புண்ணியத்தால எங்கள் அண்ணன் திரும்ப கிடைச்சிட்டாலும் சிதம்பரம் மாமாவுக்கு பயந்து அவர் எங்களால் அண்ணனே கூப்பிட முடியல. பாவம், பாரதியும் அப்பான்னு கூப்பிட முடியல. மாமாவுக்கு அடையாளம் தெரியாமல் போனது நாங்கள் செஞ்ச புண்ணியம். அதான் அண்ணன் மாமா கிட்ட இருந்தாலும் அவரை காப்பாத்திட்டு இருக்கு. என்ன மகளே மகளேன்னு செல்லம்மா கூப்பிட்ட என் மாமா நான் எப்போ மூர்த்தியோட மகன்னு தெரிஞ்சதோ அப்ப இருந்து என் அப்பா மேல இருக்கிற வெறுப்பையும் கோவத்தையும் என்கிட்ட காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அது போக மாமாவுக்கு என் அப்பாவை சரியான அடையாளம் தெரியாம இருந்திருக்கலாம். என்னைக்கு அவர்தான் மூர்த்தின்னு மாமாக்கு தெரிய வருதோ அன்னைக்கு எங்க நிலைமை என்ன பாடுபட போகுதோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. பாரதி, நம்பவே முடியல. எதிரின்னு நினைச்சிட்டு இருக்கிறவரை சிதம்பரம் அங்கிள் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டா அவர் நிலைமை என்ன ஆகும்? பாரதி, உன் மனசுக்குள்ள இவ்ளோ சோகம் இருக்கா? பாரதி, உங்கள் அப்பாவை பற்றி சொல்லி நம்ம அவங்கள மூட் அவுட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். முதல்ல உங்களுக்கு என்ன வேணுமோ விசாரிச்சுக்கவனி. ஷோ சாரி, இன்னும் கொஞ்சம் களி வைக்கட்டுமா? ஏய், இல்ல இல்ல, இதுவே போதும். எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு. என்னால இதுக்கு மேல சாப்பிடவே முடியாது. லேக்காக்கு வை, அவளுக்கு தான் இந்த ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். லேக்கா, உனக்கு கொஞ்சம் வைக்கட்டுமா? நான் நிறைய சாப்பிட்டுட்டேன், எனக்கு போதும். சரி, எனக்கு ஒரு மாதிரி டைஜஸ்ட் ஆகாத மாதிரி இருக்கு. நான் ஒரு வாக் போயிட்டு வந்துடுறேன். சரி, நானும் வரேன். ஏய், இரு நீ முதல்ல சாப்பிட்டு வா. நான் போயிட்டு வரேன். பாரதி, சந்திரா, கொஞ்சம் சாப்பிடு. போதுங்க. பாத்து சந்திரா. ம்? சந்திராவுக்கு ஜீரண சக்தி கம்மியோ? இதுக்கே நடக்கணும்னு சொல்றா? இல்ல அதெல்லாம் இல்லைங்க பாரதி, அவ எப்ப சாப்பிட்டாலும் நடப்பா. அது சின்ன வயசுலயே அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாராம். பிரதர், நமக்கெல்லாம் சாப்பிட்டா தூக்கம் தான் வருது, எங்க நடக்கிறது? சாரி பிரதர், இந்த கைத்து கட்டில் கிடைக்குமா? அதுல படுத்து அப்படியே சுகமா காத்தோட்டத்துல தூங்குற மாதிரி. அங்க இருக்கு. அட, இங்கதான் இதோ இருக்கு இருக்கு. brother. அடடா, சாப்பிட்டு வாங்க. சூப்பர். தென்னை மரத்து கீழே கட்டில போட்டு தூங்குங்க, காத்து செமையா வரும்.
சூப்பர் ப்ரோ இல்ல? பாரதி சஞ்சய் கதை ஓகே வேணுமா ஓகே கேளு. அண்ணா இல்ல, கொஞ்சம் வேண்டாம். வைக்கட்டுமா? கொஞ்சம் சாப்பிடுங்க இல்ல தம்பி. என் சந்திரா பக்கத்துல இல்லாம எனக்கு சாப்பிட பிடிக்காது. ஓ ப்ரோ ரொம்ப ஓவரா இருக்கு ப்ரோ. இந்த தம்பியை பார்க்கும்போது அப்படியே சின்ன வயசுல என்ன ஆமா ஆமா நீங்களும் correct அப்படியா? தான்ப்பா. நானும் சின்ன வயசுல நிறைய சாப்பிட்டேன். சஞ்சய் சஞ்சய் இலையை மூடாதீங்க. வேண்டாம். நாங்க தான் எடுக்கணும். வேணாம் தம்பி அப்படியே விட்டுறேன். நீங்க எங்க போறீங்க? இல்ல, வேணுமா இல்ல, இன்னும்? அவ்வளவுதான். இன்னும் போட இல்ல சொல்லிட்டா? இல்ல போதும். கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்ல போதும். சாப்பிடுங்க அட, இன்னும். சரி இன்னும் கொஞ்சம் வைங்க போடுங்க sister. நீங்க. வெளியே பாரதி, வைங்க. பரிமாறமா. டேய் சேகரே, என்னடா நம்ம போட்டோல பார்த்த அந்த பொண்ணு மாதிரி இல்ல? ஆமாடா எனக்கு அப்படித்தான் தோணுது. வண்டியை நிப்பாட்டு. ஆமாண்டா அவளே தான்டா. ஆமா மச்சான், தனியா நடந்து வந்துட்டு இருக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.